இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் முதல்வர் ரங்கசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் உள்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்தனர். புதுவை சட்டசபை வளாகத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 10 மணிக்கு துவங்கியது. இதனை முன்னிட்டு காலை 9 மணிக்கு தேர்தல் ஆணைய பார்வையாளர் முன்னிலையில் பாதுகாப்பு அறையின் சீல் உடைக்கப்பட்டு வாக்குப்பெட்டி மற்றும் வாக்கு சீட்டுகள் வாக்குப்பதிவு அறைக்கு எடுத்து வரப்பட்டது. தேர்தலுக்காக செய்யப்பட்டிருந்த ஏற்பாட்டின்படி கார்களை சட்டசபை வெளியே நிறுத்திவிட்டு நடந்து வந்து அனைவரும் வாக்களித்தனர். அதன்படி முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ், நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், நேரு, கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன், அங்காளன், தமிழ்ச்செல்வன், அசோகானந்த், சிவா, VMC சிவகுமார், கார்த்திகேயன், நாஜிம், நந்தா, சரவணன், அன்பழகன், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர் ஆகியோர் வாக்களித்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வல்சராஜ் மற்றும் லட்சுமி நாராயணன் வாக்குச்சாவடி அறைக்குள் பிரணாப் முகர்ஜியின் பூத் ஏஜென்டாகவும், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் சங்மாவின் பூத் ஏஜென்ட்டுகளாகவும் செயல்பட்டனர். காலை 10 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு 11:25 மணிக்கு முடிந்தது. அதாவது 1.5 மணி நேரத்தில் வாக்குப்பதிவு முடிந்தது. மேலும் 100% வாக்குகள் பதிவானது என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலை முன்னிட்டு சட்டசபை வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வாக்குப்பெட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நாளை அதிகாலை சென்னை கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் டெல்லி கொண்டு செல்லப்படும். தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்படுகிறது. அதற்கான முடிவுகள் வரும் 22ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக வழங்கக்கூடிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கின்றது. புதுவையிலே அவருக்கு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ், NR காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், சுயேட்சை என்ற இந்த 4 நபர்களும் ஒன்றாக சேர்ந்து வாக்களிக்கின்றார்கள். ஆகவே 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இதில் ஒட்டுமொத்தமாக 400 வாக்குகள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜனாதிபதிக்கான தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 உறுப்பினர்களும் அம்மா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி வாக்களித்திருக்கின்றோம். மாண்புமிகு புரட்சித்தலைவர் அம்மா அவர்களால் அடையாளம் காணப்பட்ட வேட்பாளருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகும். கல்வி கட்டணத்தை செலுத்துமாறு மாணவர்களை தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிர்பந்திக்கக்கூடாது என்று முதல்வர் ரங்கசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சென்டாக் மூலம் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அரசே கல்வி கட்டணம் செலுத்தும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்ததை தொடர்ந்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2012-2013 கல்வியாண்டில்
தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சென்டாக் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என்பதால் மாணவர்களிடம் சேர்க்கையின் போது கல்வி கட்டணத்தை கோர வேண்டாம் என்று தனியார் மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டதாகவும், மேலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ கட்டணக்குழு நிர்ணயித்துள்ள 2,25,000 அரசு விரைவில் செலுத்தும் என்று தெரிவித்த அவர், இதுகுறித்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு உயர்கல்வித்துறை மூலம் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். புதுவை ரயில் நிலையத்தில் இருந்து ஒடிசாவிற்கு கடத்த முயன்ற 6 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுவை ரயில் நிலையத்தில் இருந்து புவனேஸ்வர் செல்லும் ரயிலில் முன்பதிவு செய்யாத பொதுப்பிரிவு பெட்டிகளில் அரிசி மூட்டைகளை சிலர் ஏற்றிக் கொண்டிருந்தனர். இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு தகவல் கிடைத்தது. எனவே துறை இயக்குநர் மன்சூர் அலிகான் தலைமையில் தாசில்தார் ஜான்சன், உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் போலீசார் ரயில் நிலையம் சென்று சோதனை நடத்தியதில் அனைத்தும் பொதுமக்களுக்கு ரேஷனில் வழங்கப்படும் இலவச அரிசி என தெரியவந்தது. உடனே 3 லோடு கேரியர்கள் மற்றும் ரயிலில் இருந்த 6 டன் எடையுள்ள 200 மூட்டை அரிசியினை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக ஒடிசாவைச் சேர்ந்த தீபக்குமார், லக்கிகுமார், லிட்டில் மாலிக், செங்குந்தர் ராய், திலீப் ரதன், அனில்குமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் நடைபெறும் திருப்பணியினை முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை நெல்லித்தோப்பில் உள்ள புகழ்பெற்ற புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்திற்கு கடந்த 5ஆம் தேதி பிறந்தநாள் விழா கொண்டாடிய முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் ஏஜேகே ரீனா நிறுவன உரிமையாளருமான ஜான்குமார் சென்றபோது ஆலயத்தின் வெளிப்புற அமைப்புகள் பழுதாகி உள்ளதைக் கண்டு அதனை தமது சொந்த செலவில் புதுப்பித்து தருவதாக உறுதியளித்து அதற்கான பணியினை துவக்கி வைத்தார். இந்நிலையில் பணி நடைபெறுவதை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பணியினை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் பணிகள் குறித்து ஆலய பங்கு தந்தையிடம் ஆலோசித்தார். அப்போது திரு ஜான்குமாரின் நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர் முருகையன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை ஜீனியஸ் கல்வி மையம் மற்றும் கல்வி மேம்பாட்டு மைய ஆண்டு விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். புதுவை ஜேவிஆர் மஹாலில் ஜீனியஸ் கல்வி மையம் மற்றும் கல்வி மேம்பாட்டு மையத்தின் 6ஆம் ஆண்டு துவக்க விழா ஜீனியஸ் மைய துணைத் தலைவர் நாதமுனி தலைமையில் நடைபெற்றது. மைய செயலாளர் ராஜேஸ்வரி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் அழகர் செல்வம் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் கணினி ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்கள், பொது அறிவு தேர்வில் வென்றவர்கள், மழலையர் ஆசிரியர் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. பின்னர் கலை நிகழ்ச்சிகள் நடந்த விழாவின் நிறைவில் மைய முதல்வர் பாலாஜி நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்வி மைய நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை சேலியமேட்டில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கட்டப்பட்ட கலையரங்கினை அமைச்சர் ராஜவேலு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுவை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சேலியமேடு பேட்டில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 12,49,000 மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு கலையரங்கினை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். விழாவில் ஆணையர் ரவீந்திரன் மற்றும் அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அதேபோன்று நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுப்பணித்துறை சார்பில் 32 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஆழ்குழாய் கிணறுகள், நீர் உந்து நிலையங்களை அமைச்சர் ராஜவேலு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். விழாவில் பொறியாளர்கள், கொம்யூன் ஆணையர் சத்தியமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற தனிநபர் நீர்வண்ண ஓவிய கண்காட்சியை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பயின்ற உப்பளத்தைச் சேர்ந்த அலெக்ஸ்ராஜ் என்பவரின் தனிநபர் நீர்வண்ண ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி ரியல் ஃபீல் என்ற தலைப்பில் வரையப்பட்டிருந்த ஓவிய கண்காட்சியை துவக்கி வைத்தார். மற்றும் புதுவையின் பாரம்பரியம் மிக்க தெருக்கள், முக்கிய சந்திப்புகள், கட்டிடங்கள் போன்றவற்றை எடுத்துரைக்கும் வண்ணம் வரையப்பட்டிருந்த 29 நீர்வண்ண ஓவியங்களை பார்வையிட்டு பாராட்டினார்.
வைத்திக்குப்பம் டேனியல் கிளப் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் ஓவியம், நுண்கலை ஆசிரியர்கள், ஓவிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர். இந்த கண்காட்சி 19, 20, 21 ஆகிய தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். புதுவையில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் ஜானகிராமனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவையில் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 23 தொகுதிக்கான இளைஞரணி நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் ஜானகிராமனை சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த திரு ஜானகிராமன் அவர்களிடம் தளபதி ஸ்டாலின் ஆணைப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MA சுப்பிரமணியன், தொகுதி கழக நிர்வாகி ஏமலம் செல்வம், குமார சுப்பிரமணி, பாலகிருஷ்ணன், பாரதிதாசன், நடராஜன், சுபகுருள், அன்பு சூரியன், மீனவரணி, தேவநாதன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி 2ஆம் நாள் போராட்டமாக நீதிமன்ற வாயில் முன்பு மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தினை மேற்கொண்டனர். புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மட்டும் பயன்பெறும் வகையில் உடனடியாக சட்ட திருத்தம் செய்து காலியாக உள்ள மாவட்ட முன்சிப் பதவிகளை நிரப்ப கோரியும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி சிபிஐ வழக்குகளை விரைவாக முடிக்க புதுவையில் தனியாக சிபிஐ நீதிமன்றத்தை உருவாக்கிட வலியுறுத்தியும் பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நடத்தி வரும் 4 நாள் போராட்டத்தில் 2வது நாள் போராட்டமாக நீதிமன்ற வாயில் முன்பு சங்க தலைவர் குமரன் தலைமையில் பொதுச் செயலாளர் கண்ணன் முன்னிலையில் மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டம் மேற்கொண்டனர். இதில் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை ஒதியம்பட்டு மெடிமிக் சோப் நிறுவன தொழிலாளர் சங்கத்தினர் பேரணியாக சென்று தலைமை செயலரிடம் கோரிக்கை மனுவினை அளித்தனர். புதுவை வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தில் உள்ள மெடிமிக்ஸ் நிறுவன தொழிலாளர் சங்கத்தினர் சங்க செயலாளர் அன்பழகன் தலைமையில் பாலாஜி திரையரங்கம் அருகில் இருந்து பேரணியாக சென்று அரசு தலைமை செயலரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் மெடிமிக்ஸ் சோப் நிறுவனம் தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக இழிவாக நடத்தியும் நிரந்தர பணியில் இருந்து நீக்கியும் நடவடிக்கை எடுத்ததால் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டு கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி முதல், அதாவது 40 நாட்களுக்கு மேலாக தொழிலாளர் போராட்டம் நடத்தியும் போராட்டம் செய்ததால் பலனில்லை என்பதால் ஊழியர்கள் அனைவரும் பாலாஜி திரையரங்கம் அருகே திரண்டு ஊர்வலமாக வந்து மனு அளித்துள்ளதாகவும், எனவே தலைமை செயலர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.